வணக்கம், இது கலரதம் தமிழ் தொலைக்காட்சி. நான் வாசு ராமதுரை. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது கோட் பிளாக் இன்ஸ்டாலேஷன். இந்த சி ஆர் சி ப்ளஸ் ப்ளஸ் இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம எப்படி வந்து கம்ப்யூட்டரில் வந்து டைப் பண்ணி ரன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடிஇ தான் இந்த கோட் பிளாக். அதுக்கு வந்து சிறந்த ஒரு ஐடிஇன்னு சொல்லலாம். நம்ம வந்து அதை எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து கூகுளில் போய்ட்டு கோட் பிளாக் டவுன்லோட்னு போட்டிங்கனாலே codeblocks.org பேஜில் அவங்களோட டவுன்லோட் பேஜில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டவுன்லோட் பைனரி அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க. நான் நேரம் கருதி முன்னாடியே டவுன்லோட் பண்ணி இங்கே வச்சுருக்கேன், பார்க்கலாம். நீங்கள் இதேமாதிரி டவுன்லோட் ஆன உடனே என்ன பண்ணுங்கள், அதை ஓப்பன் அப்படின்னு கொடுங்க. இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ கோட் பிளாக் இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் டு கோட் பிளாக் செட்டப்னு இருக்கும். இதில் நீங்கள் செய்ய வேண்டியது வேறு ஒன்றுமே கிடையாது. நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அக்ரிமெண்ட் வேணுமான்னு கேட்கும். அக்ரின்னு கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட். அவ்வளோதாங்க, கோட் பிளாக் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிடுச்சுங்க. இப்போ கோட் பிளாக் வந்து இன்ஸ்டால் ஆகிடுது. இன்ஸ்டால் ஆகி இப்போ லான்ச் ஆகிட்டுருக்கு. இங்கே நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துருங்க. கோட் பிளாக் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து இந்த கோட் பிளாக் இன்ஸ்டால் ஆகும்போதே அதுவும் ஜிசிசி கம்பைலரை இன்ஸ்டால் பண்ணிவிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து MinGW அப்படிங்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஜிசிசியை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து ஜிசிசி இருக்குது, நான் டிடெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லுது. ஜஸ்ட் கிளிக் ஓகே. அதாவது இந்த கோட் பிளாக் வந்து ஜிசிசி மட்டும் இல்லை, நீங்கள் டர்போசியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சி ஃப்ளேவர் வச்சுருந்தீங்கனாலோ அதுக்கு கூட இட் வில் சப்போர்ட். அதுதான் இங்கே இருக்கிறது. இப்போ கோட் பிளாக் நம்ம ஸ்க்ரீன் வந்துடுச்சுங்க. இதுதான் வந்து வெல்கம் ஸ்க்ரீன் ஆஃப் த கோட் பிளாக். இதில் வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் இப்போ டைப் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ சி ப்ரோக்ராம் எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கே ஃபைல் நியூ. நீங்கள் வந்து இங்கே வந்து ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் என்ன டைப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல் இருக்குது. அதில் இப்போதைக்கு நம்ம வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் சோர்ஸ் அப்படிங்கக்கூடிய டைப் எடுத்துக்க போகிறீங்க. அதை எடுத்துகிட்டு கோன் கொடுங்க. அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு ஃபைல் எங்கே வைக்கணும், சி வேணும்னா சி ப்ளஸ் ப்ளஸ் வேணுமான்னு கேட்குது. நம்ம சி எடுத்துக்கிறோம். சி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்னு கொடுத்த உடனே இங்கே வந்து நான் டெஸ்க்டாப்பில் வச்சுக்கிறேங்க. டெஸ்க்டாப்பில் வந்து நம்ம சி ப்ரோக்ராம்ஸுக்குன்னு ஒரு ஃபோல்டர் வேணால் க்ரியேட் பண்ணிப்போம். இந்த நியூ ஃபோல்டரில் நான் வந்து இப்போ ஃபஸ்ட் டாட் சி அப்படின்னு கொடுத்துட்டேன். இந்த ப்ரோக்ராம் பேர் கொடுத்துட்டேங்க. ஃபினிஷ். ஸோ நமக்கு வந்து இப்போ சி ப்ரோக்ராம் இங்கே ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் நம்ம டைப் பண்ண வேண்டியது இப்போ வீடியோவில் உங்களுக்கு பெருசாக தெரியணுங்கிறதுக்காக நான் ஃபாண்ட் சைஸ் இங்கே வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். செட்டிங்கில் போயிட்டு எடிட்டரில் போயிட்டு இங்கே ஃபாண்ட் இங்கே இருக்கும், சூஸ்னு கொடுத்துட்டு போனீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 18 வச்சுக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் 18. ஓகே. உங்கள் மிஷினில் நீங்கள் இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்க போது இங்கே வீடியோவில் எடுத்து உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு தெரியணும், டிவியில் யூடியூப்பில் நீங்கள் பார்க்கும்போது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து இன்க்ளூட் ஃபஸ்ட் லைன் இன்க்ளூட். இதை பற்றிலாம் நம்ம பின்னாடி ஃபுல்லாக பார்ப்போம். வாட் இஸ் இன்க்ளூட் அப்படிங்கிறத. stdio.h அப்படின்னு ஒரு ஹெட்டர் ஃபைலை நம்ம இந்த ஹெட்டர் ஃபைல் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு தேவையான சில ஃபங்க்ஷன்களை டிஃபைன் பண்ணி ஆல்ரெடி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டெஃபினேஷன்ஸ்லாம் இட் இஸ் கோயிங் டு பி தேர் இன் தட் பர்டிகுலர் ஃபைல். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஏதோ ஒன்று ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் தேவைப்படும். அதேமாதிரி யூசர்கிட்டேருந்து ஏதாவது இன்புட் வாங்கணும்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் தேவைப்படும். ஸோ இதே மாதிரி ஸ்டாண்டர்டான இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷனுக்கு தேவைப்படுகிற ஃபங்க்ஷன்களை எல்லாம் டிஃபைன் பண்ணி வைத்திருக்கக்கூடிய ஒரு ஃபைல் தான் இந்த ஹெட்டர் ஃபைல். stdio.h ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெட்டர் ஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து இங்கே ஹேஷ் இன்க்ளூட் stdio.hன்னு போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரீ ப்ராசஸர் டிக்ளரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணும்போது முதல்ல இங்கே இருக்கக்கூடிய அந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாம் அது வந்து ஆட் பண்ணிக்கும். ஸோ அதை அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கம்பைல் பண்ணும்போது அதுக்கான லைப்ரரிஸையும் சேர்த்து லிங்க் பண்ணிக்கும். கம்பைல் பண்ணிவிட்டு பின்னாடி லிங்க் பண்ணும்போது அந்த லைப்ரரிஸை லிங்க் பண்ணிக்கும். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இன் திஸ் ப்ராசஸ். ஒரு சி ப்ரோக்ராம் ரன் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட் இட் இஸ் கோயிங் டு கம்பைல் இட். அந்த கம்பைல் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் ஃபைல்னு ஒன்று வரும். அந்த ஆப்ஜெக்ட் ஃபைலை வந்து நம்ம லைப்ரரியோட லிங்க் பண்ணணும். ஆஃப்கோர்ஸ் இதெல்லாம் முன்னாடி வந்து தனித்தனி ஸ்டெப்ஸாக பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் அதெல்லாம் தேவையில்லை. ஐடிஎல்இயில் நீங்கள் டைரெக்டாக
ஐடியில் நீங்கள் டைரெக்டாக இஃப் யூ ஆர் கோயிங் டு ரன் த ப்ரோக்ராம் ஆட்டோமேட்டிக்லி இட் கம்பைல்ஸ் அண்ட் லிங்க்ஸ் வித் த லைப்ரரி அண்ட் எக்ஸிக்யூட்ஸ். ஓகே, இன்றைக்கி வந்து வேலைகள் வந்து கொஞ்சம் சுலபமாகிடுச்சு. ஸோ இது இருந்தாலும் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும். கம்பைலேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் அவர் ப்ரோக்ராம் இன்டு ஆப்ஜெக்ட் கோட். ஓகே, அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய லைப்ரரிஸ்லேருந்து நமக்கு நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான லைப்ரரி ஃபைல்ஸை இன்க்ளூட் பண்ணி லிங்க் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட்டபிளாக மாற்றுறது தான் வந்து லிங்கருடைய வேலை. ஸோ தேர் வில் பி அ கம்பைலர் அண்ட் தேர் வில் பி அ லிங்கர். அஃப்கோர்ஸ் இங்கே எல்லாமே இன்டகிரேட்டட் என்வரான்மெண்ட்டில் நமக்கு கிடச்சிருது. இங்கே ஹேஷ் இன்க்ளூட் stdio.hன்னு கொடுத்துட்டோம். இதுக்கு அடுத்தது வந்து int main அப்படின்னு போடுறோம். இந்த int main பார்த்திங்கன்னா இந்த மெயின் அப்படிங்கிறது வந்து ஃபங்க்ஷனுடைய நேம். எனி ஃபங்க்ஷன் வில் ஹாவ் எ நேம். அந்த நேமுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ், இந்த ப்ராக்கெட்குள்ளே சம்டைம்ஸ் யூ மே ஹேவ் ஆர்குமெண்ட்ஸ். அதாவது நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய தரவுகள்னு வச்சுங்களேன், அது கூட இன்ஃபர்மேஷன்ஸ், இதில் அதுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த சில ஃபங்க்ஷனுக்கு அது தேவை இருக்காது, நம்ம வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. டைரெக்டாக அந்த ஃபங்க்ஷனை சில வேலைகளை செய்ய போகிறோம், அதுக்கு இன்புட் கொடுக்கல அப்படின்னா அது வந்து எம்டியாக இருக்கும். ஸோ இங்கே மெயின்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இந்த மெயின் ஃபங்க்ஷனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டால், எந்த ப்ரோக்ராம்லேயுமே மெயின் இருந்தால் தான் அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஏன்னு கேட்டால் கம்பைலர் முடிச்சுட்டு ரன் பண்ணும்போது, நீங்கள் கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணும்போது சிஸ்டம் எங்கே பார்க்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயின் எங்கே இருக்குது அப்படின்னு தான் பார்க்கும். முதல்ல மெயினுக்கு தான் ரொட்டீன் போகும். அந்த மெயினுடைய ஃபஸ்ட் லைன்லேருந்து ஆரம்பித்து மெயினுடைய லாஸ்ட் லைன் வரைக்கும் ரன் ஆகிறது தான் ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன். அதுக்கு நடுவில் மெயின்லேருந்து நீங்கள் இன்னும் பல ஃபங்க்ஷன்களுக்கு இடையில் போயிட்டு வரலாம், அதில் கூட அந்த ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணலாம், இது எல்லாமே நடக்கலாம். பட் வந்து ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் ரன் ஆகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மெயினுடைய ஃபஸ்ட் லைனில் ஆரம்பித்து மெயினோட லாஸ்ட் லைன் வரைக்கும் தான் ப்ரோக்ராம் ரன் ஆக போகுது. ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய அடிப்படை மெயின் தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆர் இனிஷியல் கேட்வே ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து இந்த இன்ட் மெயின் அப்படின்னு சொல்கிறோம். இன்ட் மெயின்னா வந்து இந்த மெயின் என்னத்தை ரிட்டர்ன் பண்ண போகுது. இதை வந்து வாய்டு மெயின்னு கொடுக்கலாம். ஆஃப்கோர்ஸ் இங்கே சியில் வந்து இருக்கக்கூடிய ஃப்ளெக்சிபிலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா வாய்டு மெயின்னு கொடுக்கலாம். இப்போ டர்போ சி ஆர் போர்லாண்ட் சி பண்ணவங்க எல்லாருமே வாய்டு மெயின்னு கொடுத்து பழகிருப்பாங்க. காலேஜஸ்லலாம் வாய்டு மெயின் தான் கம்பல்சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி இந்த போர்லாண்ட் சி ப்ளஸ் ப்ளஸ் இல்லாமல் இந்த ஜிசிசி பண்ண மெஜாரிட்டி பீப்புள் பார்த்திங்கன்னா இன்ட்டு மெயின் அப்படின்னு சொல்லி பழகுவாங்க. இதில் இன்ட்டு மெயின்னு கொடுக்கலாம், வாய்டு மெயின்னு கொடுக்கலாம், ரெண்டுமே ஒன்று தான். இன்ட்டு மெயின்னு கொடுத்திங்கன்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கடைசியில் வந்து ஒரு லைன் ரிட்டர்ன் 0, அதாவது எந்தவித எரரும் இல்லை, எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படின்னா கடைசியில் 0வை ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ அதுக்காக ரிட்டர்ன் 0ன்னு போட்டுக்கலாம். வாய்டு மெயின்னு போட்டிங்கன்னா அதுவும் போட வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். இது பின்னாடி அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை அதை யூஸ் பண்ணும்போதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதனுடைய அந்த ரிட்டர்ன் டைப்புனா என்ன, டேட்டா டைப்பெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா ரிட்டர்ன் டைப்னா என்ன, ரிட்டர்ன் எதுக்காக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை போடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். இப்போ வந்து நான் எழுத போகிற ப்ரோக்ராம் என்னென்னு கேட்டிங்கன்னா த மோஸ்ட் ஃபேமஸ் ப்ரோக்ராம், உலகத்தில் வந்து அதிக மக்களால் அதிக தடவை எழுதப்பட்ட ஒரு ப்ரோக்ராம். அதாவது டென்னிஸ் ரிச்சி வந்து தன்னுடைய லெட்டர் சி புக்கில் எழுதின ப்ரோக்ராம் அது ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒன்றுமே இல்லைங்க, அது ஒரு பெரிய ப்ரோக்ராம்லாம் இல்லை. ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணோம். அவர் வந்து அதை முதல் ப்ரோக்ராமாக போட்டிருந்தார். பல பேருக்கு வந்து அந்த ஹலோ வேர்ல்டுன்னு போட்ட ப்ரோக்ராம் ஆரம்பித்தா தான் வந்து ஒரு அது வந்து நம்ம தமிழெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சாங்கியம், அந்த மாதிரியே ஆயிடுச்சுங்க இது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அதையே எழுதலாம். நம்ம பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு கொடுத்துட்றோம். நீங்கள் ஹலோ வேர்ல்டுக்கு பதில் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வேறு ஏதாவது கொடுத்துங்க, ஹலோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்சவங்க பேரை கூட கொடுத்துங்க. ப்ரோக்ராம் நிச்சயமாக ஒர்க் ஆகும். அந்த கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அந்த ஸ்ட்ரிங்கு தான் வந்து டிஸ்பிளே ஆக போகுது ஸ்க்ரீனில். நீங்கள் என்ன கொடுத்தாலும் ஆக போகுது. இங்கே வந்து அந்த பிரிண்ட்டுங்கிறது வந்து ஃபங்க்ஷன். இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், printf அதுங்க, printf அந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணிடுது. இப்போ வந்து இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பில்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த சக்கரை மாதிரி, பல் சக்கரை மாதிரி ஒரு, இந்த ஃபோன்லலாம் வந்து செட்டிங்ஸுக்கு ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சிம்பிள் இருக்கும். அதுக்கடுத்தது வந்து ரன் பட்டன் ஒன்று இருக்கும், இந்த க்ரீன் கலரில் இந்த ப்ளே பட்டன் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரெண்டும் சேர்ந்து இருக்கும், பில்ட் அண்ட் ரன்னு.
பில்ட் அப்படின்னா வந்து கம்பைல் பண்ணி லிங்க் பண்ணுற ப்ராசஸ் அது. அதுக்கப்புறமா ரன்னுங்கிறது வந்து எக்ஸிக்யூட். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மூணாவதாக இருக்கிறது தான் கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகுது பாருங்கள். இப்போ ஸ்க்ரீனில் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ எ சிம்பிள் ப்ரோக்ராம் வி ஹேவ் ரிட்டன். என்ன பண்ணணும், ஒரு ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஹெட்டர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணணும், ஒரு மெயின்கிற ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணணும், அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளார printf அப்படிங்கக்கூடிய ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி அதுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஆர்குமெண்ட்டாக கொடுத்தோம். அந்த ஸ்ட்ரிங்கை என்ன பண்ணிச்சுங்க, அதை எடுத்துகிட்டு போய் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ரிட்டர்ன்டு 0ன்னு இருக்குது பாருங்கள். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இங்கே ஐ எம் கோயிங் டு சே ப்ராசஸ் ரிட்டர்ன்டு 2ன்னு இங்கே 2ன்னு கொடுக்குறேன். என்ன அது பாருங்கள், ப்ராசஸ் ரிட்டர்ன்டு 2. ஓகே, நீங்கள் வந்து பல சிச்சுவேஷனில் உங்களுக்கு தகுந்த மாதிரி, இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி எரர் வந்ததுன்னா இந்த நம்பர் அனுப்பணும், இந்த மாதிரி எரர் வந்ததுன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இந்த நம்பர் அனுப்பணும்னு நீங்கள் எழுதலாம். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி எக்ஸிட் ஆச்சு, நார்மலாக எக்ஸிக்யூட் ஆகி எக்ஸிட் ஆச்சுன்னா எரர் எதுவும் இல்லை 0. அப்படி இல்லை ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து ஏதோ ப்ராப்ளம் வந்து எக்ஸிட் ஆச்சுன்னா 1, இன்னொரு ஸ்டேஜில் எக்ஸிட் ஆச்சுன்னா 2 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதுறதுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். இன்ட்டு மெயின் அப்படின்னு போட்டிங்கன்னா. வாய்டு மெயின் கொடுத்திங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. எரர் வந்தாலும் ஒன்றும் வந்து உங்களுக்கு கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்காக தான் இன்ட்டு மெயின் இப்போ பயன்படுத்துகிறத வந்து பெரும்பாலானவர்கள் வழக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இதுதான் ஒரு சிம்பிள் சி ப்ரோக்ராம். அடுத்தது வந்து அந்த சி ப்ரோக்ராமினுடைய மற்ற ஃபீச்சர்ஸை வர வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.